வளகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட வந்தவங்க எல்லாருமே பிரீத்தியை பற்றி விசாரிக்கிறாங்க. பிரீத்தி ஏன் இங்கே இருக்கா? அவள் தானே ஆல்ரெடி சக்திக்கு வந்து நிச்சயம் பண்ண பொண்ணு, எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு ஜெயா எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து ஜெயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளுக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான் கூட்டு வந்து வச்சுருக்கா. அவங்க அம்மா அப்பா ஊரில் இல்லை, மற்றபடி வந்து பிரீத்தி வந்து என் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவ, அவளால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவள் வந்து என் பையனோட ஆஃபீஸில் வேறு ஒர்க் பண்ணுறா, அதனால தான் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் தான் கூட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் நல்லதில்லை, ஏற்கனவே வந்து வீட்டில் மருமக இருக்கா, நிச்சயமான பொண்ணை யாருமே கூட்டு வந்து வச்சுக்க மாட்டாங்க, நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டு உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க நாங்கள் வந்துடுறோம் குடும்பத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பத்திரிக்கை வச்சுட்டு வெளியே வரும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. வந்தவங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டு மூத்த மருமகளுக்கு குழந்தை இல்லையாமே, அது அவங்க வந்துட்டாங்கன்னா எப்படி, அப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதனால் அந்த பொண்ணு வரவே கூடாது, வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாமே பொண்ணு கேட்டுறாங்க. பொண்ணு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து எதுவும் உஷாக்கு வந்து அங்கே வந்து பிரச்சனை வரக்கூடாது, அவங்கள யாரும் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு யோசிக்கிறாங்க. உடனே பொண்ணு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு சமையல் குறிப்பு போடணும்னு சொன்னீங்களா, அதை இப்போ எடுக்கலாம், வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நான் கண்டிப்பாக வந்து அந்த வளகாப்பு நிகழ்ச்சிக்கு போயே தீருவேன், அதனால் உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அவங்க வந்து வளகாப்பு நிகழ்ச்சிக்கு கிளம்புறாங்க. இங்கே வந்து வளகாப்பு நிகழ்ச்சி நல்லபடி நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக உஷா வந்து வளையல் போடும்போது அவங்களை திட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு குழந்தை இல்லைல்ல, நீ ஏன்னா வளையல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ஜெயா எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொன்னிக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. உடனே வந்து பொன்னி பயங்கரமாக திட்டி விடுறாங்க. அவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனசில், இந்த மாதிரி தான் அவமானப்படுத்துவீங்களா கூப்பிட்டு வந்து வச்சு, எங்கள் குடும்பத்தோடு தானே வர சொன்னீங்க எங்களை, கடைசியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயாவும் வந்து திட்டுறாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே, என் வீட்டு மருமக்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியும், என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் நான் முடிவு பண்ணுறேன், யாராக இருந்தாலும் இப்படி தானே பண்ணுவாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஜெயா பார்த்து கேட்குறாங்க. ஜெயா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ பொன்னி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து வரக்கூடாதுன்னு யார் சொன்னது, அவங்க நல்ல மனசோட வளையல் போட்டால் கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும், உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அம்மா ஏமா இப்படிலாம் பண்ணுற, அந்த அக்கா வளையல் போட்டால் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. பார்த்தீங்களா, இப்போ இருக்கவங்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, ஆனால் இன்னமும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, எங்கள் குடும்பத்தோடு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கக்கா, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் வந்து வளையல் போடாமல் இருக்கிறது தான் நல்லது, நீங்கள் வாங்கக்கா, உங்களோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து கையை பிடிக்கிறாங்க. அப்படியே உஷா பொண்ணியே பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. பொண்ணியை பார்த்துட்டு ஜெயாவும் அப்படியே பார்க்குறாங்க. வாங்கக்கா நம்ம போகலாம் அப்படி சொன்னோன்னே வந்து அப்படியே வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. ஜெயா வந்து என்ன சொல்லுறது, ஜெயாவும் கூடவே வந்துடுறாங்க. இங்கே உஷா வந்து அப்படியே கண்கலங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம இவளுக்கு எவ்வளோ கெடுதல் செஞ்சுருக்கோம், ஆனால் இவன் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கா, எல்லாரும் முன்னாடியும் நம்ம கௌரவத்தை காப்பாற்றிருக்கா, நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு போனேன், ஆனால் பொண்ணு இன்னைக்கு என்னை வந்து அவளோட கூட பிறந்தாலும் நினச்சி என்னை வந்து காப்பாற்றிட்டா, இப்போ வரைக்கும் இவளுக்கு நான் வந்து கெடுதல் தானே செய்கிறேன், ஆனால் இவ எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண் கலக்கிறாங்க உஷா.